வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 7ஆம் தேதி இன்றைய பாராளுமன்ற அமர்வு சம்பந்தமாக ஒரு குறுந்தகவல் ஒன்றை, ஷார்ட் மெசேஜ் ஒன்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைய பாராளுமன்றத்திலே நான் கதைத்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். அதற்குரிய தமிழாக்கத்தை சொல்லுவதென்று தான் முடிவெடுத்திருக்கிறேன். என்னவென்றால், பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று சிறப்புரிமை இருக்கிறது. அதாவது அவருடைய அடிப்படை சிறப்புரிமை என்பது பாராளுமன்றத்திலே நாங்கள் கதைக்க வழங்கப்படுகின்ற நேரம். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன், பிசினஸ் கமிட்டி மீட்டிங்லே கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே முக்கியமான தீர்மானம் 60% மொத்த நேரங்களை நாங்கள் கொடுப்பது ஆண்டு. அதிலே நாங்கள் பிசினஸ் கமிட்டி மீட்டிங்கில் எங்களுடைய முதலுடைய கட்சி தலைவர்களுடைய மீட்டிங்குகள் தீர்மானித்துக் கொண்டது அதாவது மொத்த நிமிடங்களிலே 60% ஆண்டு, அதாவது அரசாங்கத்துக்குரியவர்களுடைய நேரமாகவும் மற்றும் மிகுதி 40% எதிர்கட்சி. ஆகவே அரசாங்கத்தில் நான் பங்கு வைக்காதபடியால் எதிர்கட்சி பக்கத்தில் தான் அந்த 40% நேரங்களில் நான் கேட்கிற போதெல்லாம் என்னுடைய நேரம் ஒதுக்கி தரப்பட வேண்டும். சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரங்களை கேட்பதில்லை. ஆனால் திட்டமிட்ட ரீதியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எதிர்கட்சி என்னுடைய கதைக்கும் நேரத்தை திட்டமிட்டவாறு தர மறுக்கின்றது. அது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி அலுவலகத்துக்கு சென்ற போது அங்கே வர வேண்டாம், தங்களிடம் நேரம் கேட்க வேண்டாம் என்று எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார். அதை பாராளுமன்ற சபாநாயகரிடம் டிசம்பர் 18ஆம் தேதி நான் முறையிட்ட போது 18ஆம் தேதி இன் ரைட்டிங்கில் கொடுத்திருந்தேன், எழுதி கொடுத்திருந்தேன் முறைப்பாடாக. இன்று ஜனவரி 7ஆம் தேதி இன்று வரை அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனை நான் அன்று பாராளுமன்றத்தில் கேட்டேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது என்றால் அங்கே மக்களுக்கான அடிப்படை உரிமை எவ்வாறு கொலை செய்யப்படுகிறது? தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை. நான் ஒரு மைனாரிட்டியை ரீப்ரசன்ட் பண்ணுகின்ற, அதாவது சிறுபான்மையினரை ரீப்ரசன்ட் பண்ணுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கதைக்கும் நேரங்களை உங்களுக்கு தெரியும், என்று பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிடக்கிறது, வீடியோவை போடுகிறேன். அது தவிர என்னிடம் வந்திருக்கிறது, இவையெல்லாம் என்னிடம் வந்திருக்கிற முறைப்பாடுகள். இப்படி கார் பின் சீட்டில் முழுக்க இருக்கிறது. இவ்வளவு முறைப்பாடுகளையும் நாங்கள் வாசித்து அதற்குரிய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோட கதைச்சு அவர்களுடைய கதைக்காத்து அவர்கள் தீர்மானிக்க முடியாவிட்டால், டிசைட் பண்ண முடியாவிட்டால் பாராளுமன்றத்தில் போடுகின்ற அந்த தனிப்பட்ட உரிமையை திட்டமிட்ட ரீதியிலே எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிகள், முக்கியமாக எதிர்கட்சி பக்கத்தில் உள்ள இருக்கிற அவருடைய கதிரையில் நான் மாறி இருந்தேன் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் இதை தடை செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நான் அதை சொல்வது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று. பாராளுமன்ற சிறப்புரிமை உங்களுக்கு மீறப்படுகிற எனப்படும் போது நிலையியல் கட்டளையின் அடிப்படையிலே நான் எழும்பி என்னுடைய ஒரு நிமிடத்திலே சபாநாயகருக்கு முறையிட்ட போது சபாநாயகர் சொல்லியிருக்கிறார், அது சம்பந்தமாக கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் முடிவின் பிறகு தெரிவித்திருக்கிறோம். இங்கே என்ன தெரிகிறது என்றால், அது ஆளுந்தரப்பாக இருக்கட்டும் எதிர்த்தரப்பாக இருக்கட்டும், ஆளுந்தரப்பு எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நேரத்தை கொடுங்கள் என்று. அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவருமே சொல்லுகிறார்கள், இது நீதி அல்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் கதைக்கக்கூடிய நேரத்தை இவர்கள் தின்ன முடியாது என்று. ஆனால் தெளிவாக எதிர்கட்சி தங்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணமாக நான் அவர்களுடைய தலைவருடைய இடத்தில் இருந்துவிட்டேன், தெரியாமல் இருந்துவிட்டேன் என்பதற்காக எதிர்கட்சி என்னுடைய கதைக்கும் நேரத்தையே தமிழர்களுடைய 27,000 தமிழர்களுடைய வாக்குகள், 6 லட்சம் வடமாகாண தமிழர்களுடைய வாக்குகளை கதைக்க இருப்பவர்களும் கதைக்க போவதில்லை, என்னையும் கதைக்க விடாமல் செய்கிறார்கள். இப்போது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே 3 அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் ஒருபோதுமே கதைக்க போவதில்லை. தமிழ் மக்களுடைய, முக்கியமாக யாழ்ப்பாணத்து மக்களுடைய குரல் இங்கேதான் ஒடுக்கப்படுகிறது. அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமாகத்தான் அந்த 1 நிமிட வீடியோ இருந்தது. அந்த வீடியோவை இதன் பிற்பாடு போடுகிறேன், நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ප්‍රධාන වැඩකටයුතු ආරම්භදී යෝජනා මන්ත්‍රීතුමා රාමනාදන් කරු කතානායකතුමා good morning. මම දෙසැම්බර් 18 මගේ පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් එකක් බ්‍රේච් කරලා තියෙනවා කියලා දෙසැම්බර් 18 ඔබතුමාට ලියුමක් දුන්නා. මට කතා කරන්න වෙලාව වෙන් කරන්නේ නැහැ. අද ජනවාරි 7
අද වෙනකන් ඒකට පිළිතුරුවක් උත්තර දුන්නේ නැහැ විපක්ෂ නායකට ඔයගොල්ලෝ යවලා තියෙනවා ලියුමක්. හැබැයි මට කතා කරන්න බලාව අදවත් වෙන් කරන්නේ නැහැ. එතකොට මට පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා වැඩක් නැහැ. මං ජස්නා ඉඳන් එන්නේ. එතකොට කිසි ජූස් එකක් නැහැ මේ පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා මං නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණා කරලා. ගරු විපක්ෂ නායකතුමාට අපි යොමු කරලා තියෙනවා අදාළට පිළිතුරු ලබා දීමට. ප්‍රධාන සංවිධායකතුමා. ගරු කතානායකතුමනි අපි ඔබතුමා මුණ ගැහිලා විපක්ෂ නායකතුමාත් විපක්ෂයේ කණ්ඩායමකුත් මේ පිළිබඳව සාකච්ඡා කීපයක් ගැන සාකච්ඡා කරනකොට මේ කාරණේත් සාකච්ඡා කරා. අපි ඔබතුමාගේ උපදෙස් බලාපොරොත්තු වෙනවා ඒ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන්. ලිඛිතවත් දීලා තිනවා හමු වෙලත් සාකච්ඡා කරලා තියෙන ඔබතුමත් එක්ක. ඉදිරියේදී ඒ ගැන සාකච්ඡා කරමු. අපි සාධාරණයක් කරනවා කියලා පාර්ලිමේන්තුව ඇතුලේ මට මේක කරන්න බැරි නම් මට කතා කරන්න වෙලාවක් වෙන් කරන්නේ නැත්නම් විපක්ෂයකින් කොහොමද අපි ඉස්සරහට හිතාගෙන යන්නේ අපි ඒකට රටට පවත් කරන යනවා කියලා. ගරු විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා විසින් ලබා දුන්න එකට අදාළ ගරු අතුන මන්ත්‍රීතුමා සම්බන්ධයෙන් අපි කමිටුවක් පත් කරන්න යෝජනා කරලා තිනවා. ඒ කමිටුව පත් කරලා ඒකේ වාර්තාවට පස්සේ අපි ඉදිරි කටයුතු කරමුට. ගරු කතානායකතුමනි අන්වේගේ කියන්නේ ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න ප්‍රශ්නයක්. මන්ත්‍රීතුමා